ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னிராசி. காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024 கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். கன்னிராசி, உங்கள் ராசிநாதன் புதன், உங்கள் ராசி அதிபதி புதன். இப்போ வந்து பாருங்கள், கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பாருங்கள், ராகு கேது பயிற்சி நடந்தது. உங்கள் ஜென்ம ராசியில் கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த வருட கிரகங்களுக்கு உண்டான இந்த அமைப்பு. இந்த இடத்துல தான் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. அதாவது கேது கன்னிராசியில் இருக்காங்க, சனி வந்து கும்பராசியில் இருக்கார், ராகு மீன ராசியில் இருக்கார், குரு மேச ராசியில் இருக்காங்க. பொதுவாக வருட கிரகங்கள் தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதே மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நல்லது பண்ணால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லதாகவே நடக்கும், கெட்டது பண்ணால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டமே கெட்டதாகவே போயிட்டுருக்கும். இப்போ மாத கிரகங்கள் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இப்போ இந்த ஒரு மாதம் நல்லா இருக்குன்னா அடுத்த மாதம் கெட்டது நடக்கும், அடுத்த மாதம் நல்லது கெட்டது அப்படி மாறி மாறி நடக்கும். ஆனால் இந்த வருட கிரகங்கள் தொடர்ந்து நல்லது நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, தொடர்ந்து கெட்டது நடந்தால் பிரச்சனை, கண்டிப்பாக பிரச்சனை வரும். சரிங்களா? அதில் தான் ஒரு மனுஷன் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ தொடர்ந்து ஒருத்தருக்கு நல்லது நடந்ததுன்னா பாருங்கள், பிரச்சனையே கிடையாது. தொடர்ந்து கெட்டது நடந்ததுன்னா அவங்களால முடியாது. பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எந்திரிக்க முடியாது, உடம்பு சரியில்லாமல் போகும், அது இதுன்னு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். சனி வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு வந்து ஒரு ராசிக்கு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு எது 1.5 வருஷம். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து பாருங்கள் சனி பயிற்சி கிடையாது. அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு கிடையாது, 2025 உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்க சனி 7ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள், இந்த மே மாதம் 2024 மே 1ஆம் தேதி குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போது, அற்புதமான வருடமாக உங்களுக்கு இருக்கும். தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வருஷம். ஏன்னா ஜென்ம ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டு இருந்திருக்கும். உடம்பு சரியில்லாமல் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். ஒரு சில பேருக்குள்ள உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு குடைச்சல், ஏதோ ஒரு தொந்தரவு உங்கள் உடம்புல கொடுத்துட்டு தான் இருக்குது. குழப்பமாக போயிட்டுருக்கு. ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தையும் கொடுத்துருவார். ராசியில் வந்து ஒரு இருள் கிரகம் இருந்துச்சுன்னா இதுவா அதுவா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவுக்கு வருவீங்க. டக்குன்னு முடிவு எடுத்துட முடியாது. சரிங்களா? அதனால் இந்த வருடம் கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அந்த 9ஆம் இடத்துக்கு வந்த குரு வந்து உங்கள் ஜென்ம ராசி பார்ப்பார். குழப்பமாக இருந்தவங்களுக்கு, உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இந்த வருடம். இல்லை என்ன மருந்து சாப்பிட்டா, என்ன மாத்திரை சாப்பிட்டு, என்ன டேப்லெட் எடுத்தால் உடம்பு குணமாகுமோ அதுக்குண்டான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவர் உங்களுக்கு தெரிய வருவார். நல்ல ஒரு மாத்திரை மருந்து இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல மாத்திரை மருந்து எடுத்து உங்கள் உடம்புல இருந்த பிரச்சனைகளை தீர்த்துக்க போகிறீங்க. உடம்புல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது, குழப்பங்கள் எல்லாம் விலக போகுது. ஒரு தெளிவான சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. சிந்தித்து செயல்பட போகிறீங்க இந்த வருடம். குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க. வெளிநாடு போக முடியும் இந்த வருடம். இதெல்லாம் 2023 என்னென்னலாம் தடங்களாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறிடும். நினச்சதெல்லாம் நடக்கும். வெளிநாடு போக முடியாமல் இருந்துச்சுங்களா, இந்த வருடம் வெளிநாடு போவீங்க. அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும், தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கும். லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும், அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் இந்த வருடம். வீடு வாகனம் உங்களுக்கு அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் லாங் ட்ராவல், வெளிநாடு போய் படிக்கலாம். இல்லை தூர பிரயாணம், உங்களுக்கு உள்ளூரில் இருக்கீங்களா, வெளியூர் போகலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு அமையும். இதெல்லாமே 9ஆம் இடத்துக்கு வர குரு ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஒரு குரு பயிற்சி. குரு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துக்கு வரும்போது தான் நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வரனால நினச்சதெல்லாம் நடக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, எல்லாமே நடக்குங்க இந்த வருஷம் 2024 நடக்கும். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பாருங்கள், ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார், கேது வந்து ராசியில் இருக்கார். நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க, லவ் மேரேஜை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வருடம். அதாவது லவ் பண்ணியிருப்பீங்க, அந்த லவ் மேரேஜ் வந்து உங்களுக்கு இந்த வருடம் சக்ஸஸ் ஆகும். அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷம். மொத்தத்தில் கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், லவ் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் சக்ஸஸ் ஆகலை, வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது இதுன்னு சொல்லி எங்களை குழப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருடம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும், உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். சனி 6ஆம் இடத்துல இருக்கார், கடன் கம்மியாகும். நிறைய கடன் வச்சுருக்கீங்களா? கன்னிராசினியர்கள் நிறைய கடன் வச்சுருக்கீங்க, கடன் தொழிலால் அவதிப்பட்டிருக்கீங்க. இந்த வருடம் கடன் கம்மியாகக்கூடிய நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நல்ல ஒரு வருடம், நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும், நினச்சபடி உங்கள் நல்ல ஒரு வேலைக்கு போக போகிறீங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, இன்சென்டிவ், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்குங்க இந்த வருடம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாகும், இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கார், எதிரி இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாத பண்ணுவார், வியாதி இல்லாமல் பண்ணுவார், இதெல்லாமே நடக்கும். சரிங்களா? லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. நிறைய கன்னிராசினியர்களோட ஜாதகத்தை பார்க்க முடியுது. இளைஞர்கள்லாம் பாருங்கள், ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்காமல் இருக்குது, லவ் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? நல்ல ஒரு வருடம், இந்த வருடத்தை மிஸ் பண்ண வேண்டாம், பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அதேமாதிரி வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? 3ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசி பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். எல்லா முயற்சியும், ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே எல்லா முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளியூர் போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வீடை மாற்றலாம், வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். 5ஆம் இடத்துக்கு குரு வந்து மகர ராசி பார்க்குறனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு வருடம், அற்புதமான ஒரு வருடம் இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டு 2024 ஒரு சூப்பரான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். சனிப்பெயர்ச்சி அடுத்த வருஷம் 2025 மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடக்கும். 2025 மார்ச் 29 உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி போவார். சரிங்களா? அந்த டைமில் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலாம் போகுங்க. உங்கள் ராசி சனி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க, டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போகிறீங்க, படிப்படியாக முன்னேற போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, இதெல்லாம் பாருங்கள். அதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். மெஜாரிட்டி அதுதாங்க அதிகமாக பேசும். ராசி பலன் என்ன நம்ம பொதுவாக பார்க்குறோம், கன்னிராசி நேயர்கள் ஒரு பொதுவாக பார்க்குறோம், இப்படி நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்காதுன்னு நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன வயசில் இருக்கீங்க, நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இப்போது நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களை சுற்றி நல்லது நடந்துகிட்ருக்கா, கெட்டது நடந்துகிட்ருக்கா, இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஜாதகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் நம்ம டீப்பாக 100% நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, எப்போ டெவலப் ஆவீங்க, எப்போ அதிகமாக சம்பாதிப்பீங்க, எப்போ சேஃப்டி பண்ணுவீங்க, வாகன யோகம், வீடு வாகன யோகம் எப்போ உங்களுக்கு அமையும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாமா வேண்டாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, அதேமாதிரி திருமணம், புத்திர பாக்கியம், அதுமாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் 12 கட்டத்தில் நவகிரகங்கள் அமர்ந்திருக்கும். பிறக்கும் போது 12 கட்டத்தில் நவகிரகங்கள் இருந்திருக்கும். அந்த கிரகங்களில் இப்போ என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குது, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயசு ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் 25க்குள்ளே இருப்பீங்க, ஒரு சில பேர் 20க்குள்ளே இருப்பீங்க.
ஏன்னா அந்த 3 நட்சத்திரம் கன்னிராசிக்காரங்க 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும், அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும். நான் இது எல்லா பதிவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அவங்களோட லைஃப் அதோட தலையெழுத்தே அதுபடி தான் போயிட்டுருக்கும். சரிங்களா? ஜாதகம் பெறப்பட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. அவங்க டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.